பாருங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். அவங்க போராட்டம் 27 நாட்களா நடைபெற்றுட்டு இருக்குது. ஆனா எந்த முடிவும் அரசு அறிவிக்கல. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. 27 நாள் ஆச்சு. இது வந்து இவங்க இங்க வந்து போராடிட்டு இருந்தா, அங்க மாணவர்கள் படிப்பு என்ன ஆகுறது? அ எப்படி படிப்புல முன்னேறுவாங்க? அரசு பள்ளி இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து இங்க போராடிட்டு இருந்தா, அங்க மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? படிப்பு என்ன ஆகுறது? அ 27 நாட்கள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு போராடிட்டு, இங்க மாத்தி, அங்க மாத்தி போராடிட்டே இருந்தா, அவங்க மாணவர்கள் என்ன செய்வாங்க? இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானா ஆண்டி" அப்படி சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் வரும்பொழுது கண்ண மூடிட்டு எதையாவது வாக்குறுதி சொல்லிற வேண்டியது. இந்த திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, இவங்க 2 பேர் தானே மாத்தி மாத்தி வந்துட்டுருக்காங்க. இப்ப எதையாவது வாக்குறுதி சொல்லி ஆட்சிக்கு வந்துர வேண்டியது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அது வந்து நிறைவேத்தாம எதையாவது சொல்லி காலம் கடத்த வேண்டியது. அப்புறம் இவங்க ஆட்சி முடியிற சமயத்துல இந்த மாதிரி போராட்டங்கள். எங்க பார்த்தாலும் போராட்டங்கள். தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இவங்க போராட்டம், இப்போ சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம். ம். தமிழ்நாடே போராட்டக் களமாக மாறியிருக்கிறது. தமிழக அரசு எந்த முடிவையும் அறிவிக்கல. இவங்களுக்கு முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படி சொல்லிட்டு, அதுக்கு எந்த முடிவும் அறிவிக்காம, இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. சத்துணவு அவங்க அமைப்பாளர்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அ ஆ இப்போ வந்து சமீபத்தில சட்டக்கல்லூரி மாணவர்கள் எங்களுக்கும் லேப்டாப் குடுங்க, அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆட்சி முடிய போகுதுன்னா, அவங்க என்ன ஒண்ணும் நிச்சயமா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதுல முக்கியமா வந்து மாணவர்கள் பிரச்சனைக்காக பார்க்கணும். ஏன்னா, மாணவர்கள் வந்து படிப்பு கெட்டு போயிரும். அதனால அவங்களுக்கு ஸ்கூலுக்கு இவங்க போய் டீச்சர்ஸ் போற வழிய பார்க்கணும். அவங்க அனுப்பி விடுற வழிய பார்க்கணும். ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும். அப்பதான் மாணவர்களுடைய கல்வி பாதிக்காது. இந்த மாதிரி பெற்றோர்கள் நம்பி, அரச நம்பி, டீச்சர்ஸ் நம்பி தான் படிக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த பதிலும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ம். ஒவ்வொரு தேர்தல்லயும், ஒவ்வொரு ஆட்சியிலயும் இந்த 2 கட்சியும் இந்த மாரி தான் கண்ண மூடிட்டு ஏதாவது வாக்குறுதி சொல்லிர்றாங்க. தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு. அத நிறைவேத்துற மாதிரி இருக்கிற வாக்குறுதி சொல்லணும். எதுக்காக தேவையில்லாத எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. அதனால தான் சும்மா இருந்த சங்கு ஊதி குடுத்தான் ஆண்டி அதான்.